ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடீஸ் லவுஞ்ச் பை ரம்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிக்கன் கட்லெட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம கொஞ்சம் மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். அடுத்தது 300 கிராம் சிக்கன் கீமா சேர்த்துக்கலாம். நான் போன்லெஸ் சிக்கனை மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிக்கனை இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வேக வச்சுருங்க. இப்போ நம்மளோட சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு. கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபில்லிங்கை ஆற வச்சு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இது கூட 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதிலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து கைக்கு நடுவில் வச்சு கட்லெட்க்கு ஷேப் கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் ரெடி பண்ணிட்டேன். கூடவே 2 முட்டை எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு அடித்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கட்லெட் எடுத்து ஃபஸ்ட்டு முட்டையில் நனைச்சிருங்க. அப்புறம் இதிலேருந்து எடுத்து இந்த பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ஈவனாக கோட் பண்ணிடுங்க. எக்ஸஸாக இருக்கிறத தட்டி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம எல்லா கட்லெட்டையும் முட்டையும் பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஒரு கட்லெட்டாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதும் இதை திருப்பி போட்டுருங்க. 2 சைடும் நல்லா ஈவனாக கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு. இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்கன்னா கட்லெட்டுக்கு உருண்டை பிடிக்கும் போது நடுவில் ஒரு துண்டு சீஸ் வச்சுருங்க. அப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது அந்த சீஸ் மெல்ட் ஆகி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் கட்லெட் வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக பண்ணோன்னு நீங்களே பார்த்தீங்கல்ல. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் பார்க்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட சீக்கிரமே உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.